வணக்கம். நான் எஸ் நடராஜன், எக்ஸ்ஆர்மே, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் மல்லர்பட்டியிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய இந்த வீடியோ பிஸ்னஸ் முக்கியமானது, பிஸ்னஸை பற்றி வீடியோ. இந்த ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே, அன்பு தமிழ் நண்பர்களே. இன்றைக்கி நான் பேச போகிறது எல்லாமே பிஸ்னஸை பற்றி தான். பிஸ்னஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சுரு ஆரம்பத்தில் ஒரு எங்கிட்ட 10,000 தான் இருக்குது, 20,000 தான் இருக்குது. இதுலேருந்தே உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஏர்ன் பண்ண பின்னாடி நீங்கள் ஒரு தனி கம்பெனியை, மேனுஃபேக்சரிங் கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கஷ்டம். அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ வேலை செஞ்சினா ஒரு 20,000மோ 30,000மோ 40,000மோ 50,000மோ 1 லட்சமோ கொடுத்து உங்கள் வாழ்க்கை பூரா அடிமைப்படுத்தி உங்களை கடைசியில் நீங்கள் எந்த ஒரு ஆசையை நிறைவேற்றாத பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. நண்பர்களே, தமிழ் இளைஞர்களே, ஒரு 100 பேராவது நான் சொல்கிற வீடியோவை பார்த்து இது பிடிச்சிருந்தா பிஸ்னஸுக்கு வாங்க. நீங்கள் என்ன ஒன்றாலும் படிங்க, எது ஒன்றாலும் செய்யுங்க. எந்த படிப்போன பிபிஏ படிங்க, கெமிக்கல் படிங்க, ஐடி படிங்க, ஐஏஎஸ் படிங்க, ஐபிஎஸ் படிங்க, எது ஒன்றாலும் படிங்க. நாலேஜை வளர்த்துக்கிட்டு சைடில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் தான். இந்த இந்தியாவில் நீங்கள் ஏர்போர்ட்ஸ் எடுத்துங்க, நீங்கள் ஏர்போர்ட் எடுத்துங்க, ரயில்வே எடுத்துங்க, கப்பல் துறையை எடுத்துங்க, எல்லாம் வணிகம் தான். இன்றைக்கி 37 நாடுகள் ஐரோப்பிய கண்டத்தோட நரேந்திர மோடி இன்றைக்கி ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. ஏற்றுமதி பண்ணலாம், இறக்குமதி பண்ணலாம். இறக்குமதி அந்த நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் துபாய்க்கு போங்க, ஃபாரினுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, சிங்கப்பூருக்கு போங்க, மலேசியா போங்க, எல்லா ஊருக்கும் போங்க. ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிற மிஷினரியோ, அங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ப்ராடக்டையோ வாங்கிட்டு நீங்கள் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா பல கோடி சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முதலீடு அதிகமான தேவை. ஐஇசி கோடு எடுக்கணும். ஐஇசி கோடு ஒன்றா தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸுக்கு அது டெல்லியில் போய் வாங்கணும். இது பல வேலைகள் இருக்குது. இதில் பிஸ்னஸில் ஏற்றுமதி இறக்குமதிலாம் சாதாரணமாக நீங்கள் 1 கோடி 2 கோடி 3 கோடிக்கு மேலே பணம் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியும். இல்லாட்டா நீங்கள் கம்மியான லாபத்தில் எங்கேயாவது ஒரு பணம் எல்லா வழியும் இது கஸ்டம்ஸ் எப்படி கிளியர் பண்ணோம், எப்படி இம்போர்ட் பண்ணோம், அதுக்கு என்ன லைசன்ஸ் தேவை, ப்ராடக்ட்டை வெளிநாட்டில் போயிட்டு எந்த கம்பெனியில் நம்ம டீல் பண்ணோம், அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, அந்த ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்டா, நம்ம வாங்கின ஒருத்தர் லாபம் கிடைக்குமா, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் அதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம இந்தியாவிலேயே நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தில் நம்ம நாட்டில் இல்லாத பொருள்களே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பூஜை பொருள் எடுத்துக்கினா ஒரு விளக்கேற்றுற திரியிலேருந்து, கல்புலேருந்து, கப்பு சாம்பிரையிலேருந்து, கம்ப்யூட்டர் சாம்பிரையிலேருந்து எல்லாமே நம்ம இந்தியாவில் உருவாக்கலாம். இதெல்லாம் ஒரு 50 லட்ச ரூபா முதலீட்டில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அதை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் எடுத்து ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் பல ஊரில் பல திருவிழாக்கள் நடக்கும், அதில் சேல்ஸ் பண்ணி நல்ல ட்ரேடிங் பண்ணலாம். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை எடுத்துக்கினா பௌர்ணமிக்கு 5 லட்சம் பேருக்கு கூடுவாங்க. அந்த மலையை சுற்றி 18 கிலோமீட்டர் இருக்குது. 18 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு 10 பேரை வச்சு ஒரு 10 கடையை ஒரே ப்ராடக்ட் ஆரம்பிக்கலாம். எல்இடி பல்ப் எடுத்து கொட்டலாம். கப்பு சாம்பிராணிக்குது 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஒரு 3 பாக்கெட்டு 3 டஜன் கொடுக்குற மாதிரி செய்யலாம். இல்லை ஏதாவது நீங்கள் நிறைய சாமி சிலைங்கள்லாம் இருக்குது. சாமி சைனாவில் சிலிக்கான் மெட்டலில் கீழே போட்டாலும் உடையாது, கலர் போகாது. அதை போல சாமி சிலைங்கள்லாம் டெல்லியில் சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணி டெல்லியில் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது, அதை சேல்ஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய பொருள் நீங்கள் ட்ரேடிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் முதலீடு மிஞ்சி போனால் ஒரு 50,000மோ 1 லட்சமோ இருந்தால் போதும். அன்றைய 2 நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும். அது மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இன்னமும் நீங்கள் இல்லை நான் ஊரை விட்டு வர முடியாது அப்படின்னா உங்கள் ஊர்லேருந்து நிறைய பொருளுங்க இருக்குது. ஹோம் கிளினிக் ப்ராடக்ட் இருக்குது. பெனாயில், டிட்டர்ஜென்ட், லிக்விடு, சர்ப்பு, க்ரீன் பேடு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர், சோப்பு, டாய்லெட் சோப்பு, இதெல்லாம் கொட்டி கிடக்குது டெல்லி சதர் பஜாரில். 10 ரூபா பொருள் வெறும் 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன், உங்களுக்கு டெல்லியில் வாங்கிக்கிறேன். டெல்லி இருக்குது, சோனிபத் இருக்குது, க்ரீன் பேட் இருக்குது, ஸ்க்ரப்பர் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பூனாவில் இருக்குது. எங்கிட்டே கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வச்சுருக்கேன். சுத்தமாக கடைசியில் எங்கிட்ட அதிகமாக இதை மாதிரிலாம் வாங்க முடியாது. நாங்கள் உள்ளூர்லேருந்து பல ஊர்களுக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் டார்கெட் வைங்க. 5 வருஷம், ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது பார்த்துங்க. இது 5 வருஷம் டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு 50 லட்சம் 70 லட்சம் சேர்த்துருவீங்க. இதை வச்சு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போடலாம். எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஆனால் வேலைக்கு மட்டும் போகாதீங்க இளைஞர்களே. உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பண்ணுங்கள்.
என்ன ட்ரேடிங் பண்ணணும். எல்இடி பல்ப் இன்றைக்கி ஒரு பல்ப்பு 15 ரூபா தான், ரெடி பல்ப் பாக்ஸோடு சேர்த்து டெல்லியில் 15 ரூபா தான். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து 25 ரூபான்னு செல் பண்ணால் கூட ஒரு பல்புக்கு 10 ரூபா இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 பல்ப்பு ஓட்டினீங்கன்னா 10,000 ரூபா இருக்குது. ஹோல்சேல்லே போட்டு வரலாம். நீங்கள் பாக்ஸாக போட்டு வரலாம். ஒரு பாக்ஸுக்கு 100 பல்பு பாக்ஸ் இருக்கும். எல்இடி பாக்ஸ் 9 வாட் இருக்குது, 15 வாட் இருக்குது. நண்பர்களே, இளைஞர்களே, தயவு செய்து சொல்கிற, வேலைக்கு போகாதீங்க. உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ கஷ்டப்படுத்தி உங்களுக்கு வேலைக்கு அனுப்புனா அவங்களுக்கு புரிய வைங்க. வேலைக்கு போகாத என் வீடியோவை காட்டுங்க. வேலைக்கு போகாத நண்பர்களே, உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி அவனுக்கு சாப்பிட்டு நீ பேங்க்குக்கு போ. வேலைக்கு என்ன தருவான்? ப்ரைவேட் பேங்க்கில் மிஞ்சி போனால் கவர்மெண்ட் பேங்க் கூட போங்க. என்ன நீங்கள் சம்பாதிச்சிட முடியும்? ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் தர மாட்டான். பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பொறுத்து, உங்கள் வளர்ச்சியை பொறுத்து. நண்பர்களே, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் 5000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க. நீங்கள் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இதை மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. டெல்லியில் சதர் பஜாரில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. அகர்பத்தி கூட ரெடிமேடில் செய்யலாம். இதை மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டப்படுறது இது வந்து எங்களுடைய ஸ்க்ரப்பர் ரா மெட்டீரியல். இது வந்து 10 கிராம் ஒன்று 10 கிராம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS ஸ்க்ரப்பர். இதை வந்து நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதை நாங்கள் ஒரு அட்டை வெறும் 40 ரூபாய்க்கு தரோம். இதை பாருங்கள் நண்பர்களே, இது வந்து இதை பாருங்கள் நண்பர்களே, இதை பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் 10 கிராம்னா 10 கிராம் கொடுப்போம். 10 கிராம்னா 10 கிராம். நண்பர்களே, இன்னொன்று பாருங்கள், இன்னொன்று வச்சு பார்ப்பா. 10 கிராம்னா 10 கிராம் கொடுப்போம். நாங்கள் கம்மியாக கொடுக்க மாட்டோம். உண்மையாக வியாபாரம் பண்ணுவோம். இதை பாருங்கள் நண்பர்களே, 10 கிராம் வந்து ஸ்க்ரப்பர் அட்டை. இங்கே பாருங்கள், 10 கிராம் 40 ரூபாய். இதே வந்து 7 கிராம் 8 கிராம். இது 7 கிராம் 8 கிராம். இதெல்லாம் வந்து 35 ரூபா. ஒரு அட்டை எவ்வளோங்க? 35 ரூபாய். இது மாதிரி பல பாக்ஸ், ஒரு பாக்ஸில் 50 அட்டை வரும். 50 அட்டைக்கும் 1750 ரூபா தான். 2 பாக்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு 3500 ரூபாயில் முடிஞ்சு போயிடும். 2 பாக்ஸ் ஒரு நாளைக்கு 4 பாக்ஸ் சேல் பண்ணலாம். ஒரு டீ கடையில் 2 அட்டை, இந்த 2 அட்டை ஒரு டீ கடையில் வாங்கினா கூட ஒரு நாளைக்கு 200 டீ கடையில் விற்றா கூட போதும். இப்போ திருவண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு ஊரில் 2000 டீ கடைக்கு மேலே இருக்குது. அதில் 200 டீ கடையில் மளிகை கடையில், பங்க் கடையில், ஹோல்சேல் கடையில், பெரிய டீ கடை, ஹோட்டல் கடை வெக்கம் இல்லாமல் அவங்க கிட்ட போய் கேட்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அவங்கள்ட்ட பணம் கிடையாது. நம்ம கேட்டு தான் ஆகணும். நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து தான் ஆகணும். நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் அந்த பைசாவை சம்பாதிக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட 50 லட்சமோ 1 கோடியோ பணம் கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எழுதாகணும். ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டாகணும். அதுக்கு மேலே 50 லட்சம் 70 லட்சம் சேர்ந்துட்ட பின்னாடி இதை செய்கிற மிஷினை வாங்கிட்டு வந்து போட்டு, இதை ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து போட்டு நீங்களும் ஒரு 100 பேருக்கு இளைஞர்களை வேலை கொடுப்பீங்க இல்லைங்களா? இப்போ நான் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கலான்னு ஒரு ஆசை தமிழ்நாட்டில். நீங்கள் இந்த மாதிரி அட்டையை வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். இந்த அட்டையில் அந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலிமா நாங்கள் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு பார்சல் பண்ணி A1 டிரான்ஸ்போர்ட், AKR இருக்குது, A1 இருக்குது, பேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ரதிமீனா இருக்குது, எது உங்கள் பக்கமோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிடுவோம். நாங்கள் ஜிபே நம்பர் அனுப்போம், அதில் பணத்தை அனுப்பிச்சிடணும். வெறும் 35 நண்பர்களே, வெறும் 35 ரூபா. யாருக்கு? வெறும் முத சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, முத பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கல்ல, வேலைக்கு போகாத. ஏன் சொல்கிறேன்? வேலைக்கு போக வேணான்னு. பிஸ்னஸில் அவ்வளோ பணம் இருக்குது. இப்போ நண்பர்களே, நீங்கள் கனவுல கூட நினைக்க முடியாது. இனிமேல் தங்கத்தை வாங்கி ஒரு 20 பவுண்டு வேலை செய்யவங்க வாங்கி போனேன்னு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. 20,000த்துக்கும் 25,000த்துக்கும். எங்கள் பக்கம்லாம் நான் சொல்கிறேன், திருவண்ணாமலை, திருக்கோயில் ப்ரைவேட் ஜாப்லாம் சத்தியமாக சொல்கிறேன், 20,000 30,000த்துக்கு மேலே சம்பளமே கிடையாது. இதில் கண்ணை மூடி கண்ணை தேடுறதுக்காட்டி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பிங்க, சாயந்தரம் 8 மணிக்குள்ளார 200 கடையில் விற்றுட்டா கூட, 200 ஷீட் விற்றா கூட 5000 ரூபாய்க்கு இது மாதம் 1.5 லட்சம். உழைக்கணும் நண்பர்களே, பயங்கரமாக கடும் உழைப்பு உழைக்கணும். நம்ம கனவுகளை மனசில் நிறுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் தூக்கத்தை பார்க்கக்கூடாது. காலையில் 5 மணிக்கெலாம் 4 மணிக்கெலாம் ஏஞ்சி நம்மளுடைய வேலைகளை கவனித்து பிஸ்னஸுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். மோட்டர் சைக்கிள் இருந்தால் மோட்டர் சைக்கிள் சேல்ஸ் பண்ணலாம். இல்லை கார் வேணா கூட டியூவில் வாங்கி காரில் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். இல்லை டாடா ஏசி மாதிரி கூண்டு போட்ட வண்டி வாங்கி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லைனுக்கு போய் சேல்ஸ் பண்ணலாம். ஒரே ஊரில் இருந்து தான் சேல்ஸ் பண்ண அவசியம் கிடையாது நண்பர்களே. இதை தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஸ்க்ரப்பர். அடுத்தபடியாக நண்பர்களே, இப்போ இது க்ரீன் பேடு வந்து ஒரு டஜன் வந்து 35 ரூபா. இதில் 3க்கு 4 சைஸ் இருக்கும். எம்ஆர்பி நண்பர்களே
எம்ஆர்பி என்ன போட்டுக்கிறாங்க பாருங்கள். எம்ஆர்பி அவ்வளோலாம் வேணாம். 3க்கு 4 சைஸு, 3க்கு 4 10 mm திக்னஸ் இருக்கும். ஒரு டஜனில் 12 இருக்கும். 12 இருக்கும் ஒரு டஜனில். இது வந்து ஒரு டஜன் 12 இருக்கும். இது வந்து 35 ரூபா நண்பர்களே, 35 ரூபா. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது கட்டி கல்புரம். இந்த பாருங்க, எங்கிட்ட கட்டி கல்புரம், பியூர் கல்புரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். கட்டி கல்புரம் இதெல்லாம் 50 லட்சம் முதல் இருந்தால் தான் நீங்கள் கல்புர கம்பெனியை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஒரு கிலோவே 700 ரூபா, 750 ரூபாங்க ஒரு கிலோவே. இதை மாதிரி நீங்கள் ஒரு 50 மூட்டை 100 மூட்டை வாங்கி தான் கட்டி கல்புரெல்லாம் போட முடியும். பாருங்கள், அதே மாதிரி டேப்லெட் கப்பலும் இதுக்கெல்லாம் மிஷின் வாங்கணும். ஒரு மிஷின் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது. இதுக்கு மிஷின் வாங்கினா தான் 10 டை வச்சு இது வந்து டேப்லெட் கல்புரம் நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ண முடியும். இந்த டேப்லெட் கல்புரம் டப்பாவில் போட்டிங்கன்னா 50 கிராம் 100 கிராம் டப்பாவில் போட்டு நீங்கள் கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். இது டேப்லெட் கல்புரம் ஆக்ஷன் 500 மாடல். இதில் ரவுண்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு பிஸ்னஸுங்க, அருமையானது. பாருங்கள், கப்பு சாம்பிராணி. இந்த கப்பு சாம்பிராணி நாங்கள் 30 ரூபாய்க்கு தரோம். ஒரு பாக்ஸு 30 ரூபாய்க்கு தரோம். நீங்கள் 40 ரூபாய்க்கு விற்கலாம், 50 ரூபாய்க்கு விற்கலாம், அது உங்கள் இஷ்டம். நாங்கள் வந்து 30 ரூபாய்க்கு தரோம். குவாலிட்டி நம்பர் 1, பெஸ்ட் குவாலிட்டி. இதில் 12 பீஸ் இருக்கும். கப்பு சாம்பிராணி 12 பீஸ் இருக்குங்க. 12 பீஸு 30 ரூபாய்க்கு. ஒரு பாக்ஸில் 100 இருக்கும். ஒரு பாக்ஸில் 100 இருக்கணும். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி இங்கே உங்கள் இடத்துக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். இது டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பி வச்சுருவோம். இதை பாருங்கள், இதெல்லாம் 10 கிராம் நண்பர்களே. இதெல்லாம் 10 கிராம் 40 ரூபா அட்டை. ஒரு அட்டை 40 ரூபா. எம்ஆர்பி 120 ரூபா. எம்ஆர்பி எவ்வளோ? 120 ரூபா. 40 ரூபா வாங்கிறீங்க. பாதி விலை 5 ரூபான்னு விற்றா கூட உங்களுக்கு ஒரு அட்டைக்கு 20 ரூபா இருக்குது. அது மாதிரி 200 அட்டை சேல்ஸ் பண்ணால் 4000 ரூபா ஒரு நாளைக்கு இருக்குது வருமானம். ஒரு ப்ராடக்ட்டில் மட்டும், ஒரே ஒரு சின்ன ப்ராடக்ட்டில் மட்டும் 4000 ரூபா இருக்குது நண்பர்களே. தயவுசெய்து வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போய் இதை பாருங்கள், இதை மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சு 100 பீஸு கப்பு சாம்பிராணி அனுப்பிச்சோம்னா நீங்கள் கோயிலில் இருக்கிற இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஒன்று 30 ரூபாங்க. ஒன்று 30 ரூபாங்க. ஒரு 12 இருக்கிறது 30 ரூபா. ஒரு பாக்ஸில் வந்து 100 பாக்ஸ் வருங்க. யாருக்கெல்லாம் வியாபாரிங்க வேணுமோ, யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தயவு செய்து ஜிபே பண்ணி விடுங்க, பணத்தை அனுப்புகிறேன். நீங்கள் வந்து வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 15,000 18,000 20,000 கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சாவடிச்சிருவானுவேன். உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு கடைசியில் போடான்ற போகிறான். நீங்கள் பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற முடியாது, அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்ய முடியாது. அதை வச்சு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஜெயிக்கணும். நம்ம அப்படி கிடையாது. சிம்பிளான வாழ்க்கையில் பிறந்துட்டா ஒரு நாளைக்காவது நம்ம நினைச்சதை நிறைவேற்றணும். ஒரு நாளைக்காவது வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் செஞ்சு நம்ம வந்து கார் வாங்கணும், நம்ம வந்து பெரிய பங்களா வாங்கணும், பெரிய நிலம் வாங்கணும், அது மாதிரி நினைக்கணும். நண்பர்களே, நம்ம ஏழையாக பிறந்துட்டோம். ஆனால் சாகும்போது ஏழையாக சாகக்கூடாது. எல்லாரும் சொல்கிற வசனம் தான். அதுக்காக நான் சொல்ல, எங்ககிட்ட இருக்கிற ப்ரொடக்ஷை நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணாலே ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம். நாங்கள் வந்து பூனாவிலேருந்து ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வரோம். எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலும் குவாலிட்டியாக இருக்கும். கல்புரமும் குவாலிட்டியாக இருக்கணும். நீங்கள் எந்த பொருள் எடுத்துங்க, கட்டி கல்புரத்தை எடுத்துங்க, எதுவுமே கம்மியாக இருக்காது. எங்ககிட்ட பாக்கெட் கல்புரம் கூட இருக்குது. 25 கல்புரம் இருக்குது. 10 பாக்கெட்டு ஒன்றா கட்டியிருப்போம். 25 கல்புரம். இது வந்து வெறும் 13 ரூபா. இந்த பிராண்டில் வரும். 25 கல்புரம் வெறும் 13 ரூபா. நீங்கள் 15 ரூபான்னு விற்கலாம், 14 ரூபான்னு விற்கலாம். ஒரு 10 பாக்கெட் இருக்கா, ஒரு பாக்கெட்டுக்கு 1 ரூபானா கூட 10 பாக்கெட்டு 10 ரூபா. 100 கட்டு விற்றீங்கன்னா எவ்வளோ ஆச்சுங்க? 100 கட்டு விற்றீங்களாலும் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் இல்லை, அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. மெழுகுவத்தி இருக்குது, கல்புரம் இருக்குது, கப்பு சாம்பிராணி, அகர்பத்தி இருக்குது, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது. இது மாதிரி நிறைய பிஸ்னஸை வாங்கி நிறைய சேல்ஸ் பண்ணலாம். நண்பர்களே, தயவுசெய்து வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனால் உங்கள் காலம் பூரா அவனுக்கு அடிமையாக இருந்து நீங்கள் எங்கே போய் வேலை செய்கிறீங்களோ, நீங்கள் ஐஐடி படிச்சிருங்க, ஐடி படிச்சிருங்க, டிப்ளமா படிச்சிருங்க, இன்ஜினியரிங் படிச்சிருங்க, நீங்கள் டெக்ஸ்டைல் துறைக்கு போங்க. எங்கே போனாலும் அந்த முதலாளி, நீங்கள் வேலை செய்கிற முதலாளி மட்டும்தான் பெரிய ஆளாகும். நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. அவனுக்கு உழைச்சி கொடுத்துட்டு கடைசியில் வெறுங்கையோட வெளியே வருவீங்க. வந்து பார்த்தா உங்கள் வீடு இருக்காது, வாசல் இருக்காது. என்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருப்பீங்க. மனசில் ஒரு நிம்மதி இருக்காது. அன்றைக்கி வேதனைப்படுவீங்க. தயவுசெய்து கொஞ்சம் பிஸ்னஸ் லைனில் வந்து பாருங்கள். ஆனால் ஒரு 6 மாதம் வேலை செய்யுங்க இளைஞர்களே. 6 மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் கிடைக்கல, ஓடிப்பாங்க அந்த வேலைக்கு. ஒரு 6 மாதம் வாங்க, ஒரு வருஷம் வாங்க, பிஸ்னஸ் செஞ்சு பாருங்க. அதுக்கு மேலே ஓடிப்போ, அந்த பிஸ்னஸுக்கே போ. உனக்கு பிடிக்கலாம். என்னால் உன்னால் உழைக்க முடியலையா, உன்னால் பாடுபட முடியலையா, உனக்கு டாக்டிஸ் இல்லையா? ஏன் என்ன டாக்டிஸ் இல்லை? ஏன் டாக்டிஸ் இல்லை? இது போதும்.